அடப்போங்கடா நீங்களும் உங்களுடைய செய்தியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். في الإمارات أعلن المكتب الإعلامي لحكومة دبي أن الجهات المختصة تعاملت مع حادث محدود ناجم عن سقوط شظية نتيجة اعتراض ناجح للدفاعات الجوية دون تسجيل أي إصابات، وأكدت عدم صحة ما يتداول على مواقع التواصل الاجتماعي بشأن تعرض مطار دبي الدولي لحادث. இப்போதான் கொஞ்சத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ் நியூஸாக போட்டாங்க, துபாயோடைய ஏர்போர்ட் வந்து ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க, அதாவது திருப்பியும் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய ஃப்ளைட்டை, லிமிட்டட் ஃப்ளைட்டை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு, விமான சேவையை ஆரம்பித்து அந்த தகவல் வந்து கொஞ்ச நேரத்திலேயே ட்ரோன் ஒன்று போய் விழுது. அதுக்கப்புறம் மறுபடியும் தகவல் என்ன, மறுபடியும் நாங்கள் தற்காலிகமாக மூடுறோம் அப்படின்னு. அதே மாதிரி ஈரான் தஹ்ரானில் தற்போதைய நிலைமை, இந்த நிலைமை இப்படியே தொடரும் வரைக்கும், கடைசி வரைக்கும் யார் என்ன முயற்சி செஞ்சாலும் ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்க போகிறதே இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மரணத்தின் எண்ணிக்கை 2000 தாண்டி போயிருக்கு, 2000க்கு மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட இப்போ 300 சொச்சம் கணக்கு, கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வயதானவர்கள், அதே மாதிரி குழந்தைகளுடைய எண்ணிக்கை 300, அதுலேயும் 178 குழந்தைகள் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாடசாலையில் ஈரானில் வந்து உயிரிழந்தது. இந்த நிலைமை இப்படியோ தொடர்ந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் மக்களே ஒரு அமைதியான நிலைமை வாரத்துக்கு சான்ஸே இல்லை. அமைதி வரணும்னா யாரு அமைதி வரணும்னா அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க 2 பேரும் அடிக்கிறத நிப்பாட்டணும், அப்போதான் அமைதி வரும். ஏன்னா இந்த அளவுக்கு வயலண்ட்டாக தாக்கும் போது அவங்க கடைசி வரைக்கும், நீங்கள் நினைக்கிறீங்களா ஜனாதிபதி பிரசிடென்ட் சொல்லிட்டார் அப்படின்னு இந்த புரட்சிகர காவல் படை நிறுத்தும்? அப்படி ஒரு ஜனாதிபதி பவரோட ஜனாதிபதி இருந்திருந்தா தான் அவர் இறந்த அன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போதே நிறுத்திருக்கலாம். சுப்ரீம் லீடர், அதுக்கு பிறகு இன்னும் எத்தனையோ தலைமைத்துவங்களுக்கு பிறகுதான் இந்த ஜனாதிபதி அப்படின்ற ஒருத்தரே வராங்க. அதனால் ஜனாதிபதி வேணும்னா மன்னிப்பு கேட்கலாம் அரபு நாடுகள்கிட்ட. ஆனால் அட்டாக்கை நிறுத்துறதுக்கான அதிகாரம் 2ஆம் கட்ட சுப்ரீம் லீடரில் இருந்து புரட்சிகர காவல் படை இராணுவ தளபதி வரைக்கும் பெர்மிஷன் எடுக்கணும், பேசணும், கதைக்கணும், அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வருவோமா அப்படின்றத கேட்டு தான் முடிவு எடுக்கணும். இதே ஜனாதிபதி ஏதோ வந்தார், மீடியாவில் சொன்னார், அதை பப்ளிஷ் பண்ணினோம் அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அவங்க காலையில் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்பாலஜைஸை, மறுபடியும் அவங்க அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி கிட்டத்தட்ட 4 மணித்தியாலத்தில் மறுபடியும் 4 இல்லை 3 மணித்தியாலத்தில் மறுபடியும் துபாயில் ட்ரோன் வந்து விழுது. இப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் இது ஒரு முடிவுக்கு வராது. இதில் முக்கியமாக முடிவெடுக்க வேண்டியது இந்த 3 நாடுகள் தான், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான். இவங்க எல்லாரும் ஒரு கட்ட முடிவுக்கு வந்து இதை நிறுத்தினாங்கன்னா மட்டும்தான் நிறுத்த முடியுமே தவிர, அது இல்லாமல் கடைசி வரைக்கும் இது நிற்க போகிறதில்லை. பார்க்கலாம், முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணலாம். அதே மாதிரி விமான பயணங்களை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. நோன்பு முடிஞ்சு போகிறதுக்கு இருக்கிறேன், எனக்கு 18ஆம் தேதி ஃப்ளைட்டு, 10ஆம் தேதி ஃப்ளைட்டு, 5ஆம் தேதி ஃப்ளைட்டு அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க. இப்போதைய சூழல் அன்பார்ந்த உறவுகளை எந்த ஒரு
பதிலும் தர முடியாத நிலைமை. பார்க்கலாம், விரைவில் இந்த நிலைமை சரியாகணும் அப்படின்னா எதிர்வரும் திங்கட்கிழமை, அதாவது இன்னும் 2 நாளில் அது உயர் குழு கூடி இதுக்கான ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சில அரசல் புரசல். ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் ஒரு நடுநிலைமையற்ற நிலைமையிலே தான் போயிட்டுருக்குது. பார்ப்போம், அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. டிக்கெட் வந்து போட்டவங்க யாரும் பயப்பட தேவையில்லை. டிக்கெட்டை வந்து நீங்கள் வேறொரு டேட்டுக்கு வந்து மாற்றிக்கொள்ளலாம், அல்லது கேன்சல் பண்ணி பணத்தையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பல ஏர்லைன்ஸ் இப்போ வழங்கியிருக்கிறாங்க. அதனால் யாரும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் அனைவருக்கும் தாயகம் திரும்புறதுக்கு அல்லது தாயகத்தில் இருக்கிறவங்க வெளிநாடுகளுக்கு திரும்புறதுக்குரிய வாய்ப்பு வெகு விரைவில் கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த நிலைமை, இந்த அமைதியற்ற நிலைமை மாறி அமைதியான சூழல் அரபு நாடுகளிலும் நிலவட்டும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஓகே மக்களே, ரொம்ப கவனமாக இருங்க, ப்ரே பண்ணுங்கள். கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்றத கிடைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நானும் அப்டேட் தரேன். சவுதியிலிருந்து அதாவது வேறு நாடுகள்லேருந்து சவுதிக்கு வந்து சவுதியிலேருந்து மக்களை வந்து குவைத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வெளிநாட்டவர்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். சொல்லி வேலை இல்லை, எங்கே போய் முடியுதுன்னு பார்க்கலாம்.